வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன்பதாக அந்த சிலுவையை குறித்தான ஒரு உபதேசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 Corinthians chapter 1 verse number 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போயவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இன்றைக்கு கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். இதெல்லாம் நமக்கு தேவைங்களா? சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் தான் நமக்கு ஃபண்டமெண்டல், அதுதான் நமக்கு தேவ பலன். அந்த பலனை பெற்றுக்கொண்டால் தான் நாம் எந்த இடத்துல சென்றாலும் அந்த பலனினாலே சிலுவையினுடைய பாடுகளை துக்கங்களை நாம் சுமக்க முடியும். அருமையான திருவள்ளுவர் அவர் கூட ஒரு அழகான ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கார். பொறிவாயில் ஐந்தளித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி என்ன? இயந்திரம். சிலுவையாகிய பொறியினிலே 5 காயங்களை அவித்தவனுடைய வழியிலே நின்றவர்கள் நீடுடி வாழ்வார்கள் என்று திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் மரத்திலே தூக்கப்பட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். அப்படி என்றால் சிலுவை என்பது என்னுடைய சாபத்தை, என் குடும்பத்தினுடைய சாபத்தை, என்னுடைய உறவுகளுடைய சாபத்தை அது தண்ணீர் எடுத்து கிறிஸ்து எடுத்து அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நான் சாபமற்றவன், சாபமற்றவள். சாபங்கள் நமக்கு எங்கிருந்து தொடர்கிறது என்றால், முதலாவது என் பெற்றோர் வழியே வருகிற சாபங்கள், இரண்டாவது நானே மிஞ்சின காரியங்களை செய்து அதனால உருவாகிற சாபங்கள், என்னுடைய மனைவியின் வழியாக அவருடைய குடும்பத்தின் வழியாக வருகிற சாபங்கள். இத்தனை சாபங்களும் என்னுடைய பிள்ளைக்கு வருகிறது. ஆனால் அந்த பிள்ளை எப்பொழுது கிறிஸ்து தேவபலன், சிலுவையினுடைய உபதேசம் என்று சிலுவையின் உபதேசத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற வழியிலே பவுல் சொல்கிற வண்ணமாக எனக்காக அவர் சாபமானார் என்கிறதை அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வழியிலே குடும்ப சாபங்களோ தனிப்பட்ட சாபங்களோ அவர்களை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எனவே இந்த காரியங்களை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேஷன்ஸ் என்று அவைகளை வகையறுத்து அங்கு இந்த நாளில் உபதேசிப்பார்கள். சரியான வெயில்ல அவங்க போய் நின்று முழங்கால் படிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனா அவர்கள் கடந்து வருவார்கள். நாம் என்ன செய்கிறோம்? 7 வார்த்தைகளினாலே அதை நாம் விளக்கி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த சிலுவையுடைய உபதேசம் அந்த நாட்களில் யாருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது என்றால், கொலை கொள்ளை போன்ற
கொடிய குற்றம் புரிந்தவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் இவர்களை சிலுவையிலே தொங்க வைத்திருப்பார்களாம். 3 நாட்கள் ஆன பின்பதாக அவருடைய எலும்புகளை முறித்து அவர்களை கொன்று விடுவார்கள். மிக கொடுமையான ஒரு தண்டனை. 3 நாட்கள் இரவும் பகலும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அந்த சூழ்நிலை ஏன் வரவில்லை என்றால், யோவான் 19ஆம் அதிகாரம் 13-31வது வசனம் நீங்கள் பார்க்கின்ற வழியிலே, அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடினாலே அந்த நாட்களிலே சிலுவையிலே யாரும் தொங்கக்கூடாது. எனவே என் ஆண்டவராகிய இயேசுவை கால்களை முறிக்கும்படியாக கிட்டே வந்த வேளையிலே அவர் மரித்திருந்தார் என்பதை டாக்டர் லூக், நாம் வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள் இதை எழுதின இவர் ஒரு மருத்துவர், இவர் அரசாங்க மருத்துவராக இருந்தபடினாலே he given one medical certificate. இவர் மரித்து விட்டார், அதை உறுதி செய்யும்படியாக ஒரு போர்ச்சேவன் குத்துகின்ற வேளையிலே அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று வாசிக்கின்றோம். எனவே இப்படியாக 3 நாட்கள் தொங்காதபடிக்கு அதே நாளிலே மற்ற 2 பேருடைய எலும்புகள், கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது, அவர்களை கொலை செய்தார்கள். ஆனால் இந்த 2 கல்லர்களை குறித்து பார்க்கின்ற வேளையிலே இந்த 2 கல்லர்களும் நல்ல ஒரு யூத விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள். இவர்கள் தீர்க்க தரிசனத்தை, மோசேயின் ஆகமத்தை, இரட்சகருடைய வருகையை, மேசியா பிறப்பார் காரியங்களை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த யூதர்களிலே இந்த கள்ளர்கள் இருவருமே அவர்கள் யூத முறையின் பிரகாரமாக வளர்க்கப்பட்டவர்கள் யூதர்கள். இதற்கு ஆதாரமாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:39. மற்றவன் அவனை நோக்கி, நாம் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா என்று கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி கொடுக்கின்றான். ஒருவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால், அப்படியெல்லாம் அவனுக்குள்ள அந்த விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருந்தது. நீ கிறிஸ்துவானால் என்று அவன் சொல்லுகிறான். இரண்டாவது இவன் சொல்கிறான், நாம் ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், தேவனுக்கு பயப்பட வேண்டும். இவன் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், திருடனாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். எனவே இவன் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள். பிலாத்துவும் ஏரோதும் பகைஞராக இருந்தார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாதை வழியாக அவர்கள் இருவரும் மறுபடியுமாக நண்பர்களாக மாறினார்கள் என்று வாசிக்கின்றோம். எனவே ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றி வர வேண்டும். இதுதான் மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை என்பது எதை தருகிறது? கீழ்ப்படுதலை தருகிறது. எதை தருகிறது? கீழ்ப்படுதலை தருகிறது. இரண்டாவதாக சகிப்பு தன்மையை தருகிறது. மூன்றாவதாக பொறுமையை தருகிறது. நான்காவதாக மன்னிப்பை தருகிறது. ஐந்தாவதாக வெற்றியை தருகிறது. 5 காயங்கள் என்பது நம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த சிலுவையை சுமக்கும்படியாக ஒரு வாலிபன் அங்கு வேடிக்கை பார்க்கும்படியாக வருகிறார். இந்த வாலிபனுடைய பெயர் ஜான் மார்க்கு. இவன் அடிக்கடி இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் போறாரு, அங்கெல்லாம் போய் கொண்டிருந்தவன். அவன் வீட்டில் குடிச்சிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் கல்வாரி சிலுவையிலே இயேசுவை கொண்டு செல்கிறார்கள். அவர் சிலுவையை சுமந்து செல்கிறார் என்று காரியங்களை கேட்ட மாத்திரத்தில் அவன் குளிச்சுட்டு துணியை கூட துடைக்காம மேலே ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு அங்கு பின்னாலே வருகிறார். இயேசுவினால் அந்த சிலுவையை சுமக்க முடியவில்லை.
உடனே இந்த வாலிபனை பிடித்து அந்த சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவனோ தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அங்கேயே விட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடி போனான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இப்படிதான் நிர்வாணமாக கடைசியில் ஓடி போவாங்க. ஏனென்றால் அவருடைய விசுவாச பாதை அது ரட்சிப்பின் அது வஸ்திரமாக இல்லை. ஏதோ நான் சபைக்கு வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன் என்கிற ஒரே சிந்தனையிலே அங்கு நான் முன்பதாக நிற்க வேண்டும், என்னை நான் காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்திலே வளர்கிறவருடைய கடைசி நிலைமை என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் அங்கு நிர்வாணமாக ஜான் மார்க்கு ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்னே போய் நிர்வாணமாய் ஓடின வாலிபன் இந்த ஜான் மார்க்கு. 14ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ரீஆக்டட் கிராஸ். அவன் சிலுவையை பார்த்தோன்னே அவனுடைய சுயரூபம் வெளிப்படுகிறது. இரண்டாவதாக பலவந்தமாக சிலுவையை சுமந்து பின்பற்றின ஒரு வாலிபன். மத்தேயு 27வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கின்ற வரையிலே இங்கு அவன் ஒரு வழிபோக்கனாக வந்து கொண்டிருக்கின்ற வரையிலே இந்த காரியங்களை பார்த்த மாத்திரத்திலே அங்கு அவனை சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணுகிறார்கள். பலவந்தம் பண்ணினவர்கள் அதை சுதந்திரத்துக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். இதை போல நாங்களும் ஆயர்களும் உங்களை பலவந்தம் பண்றோம். உள்ள வாங்க, டைமுக்கு வாங்க, இங்க நிக்காத அங்க நிக்காத, அப்புறம் நிர்வாணமா ஓடி போவ, இதெல்லாம் நாங்கள் சொல்றோம். பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாளைக்கு நிர்வாணமா ஓடி போறாங்க பாரு. அன்னைக்கு 5 வாழ் பேச்சை கேட்டுருந்தோம்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே இந்த வாலிபன் பலவந்தமாக சிலுவையை சுமக்கும்படியாக அவனை அங்கு பலவந்தம் பண்ணுகின்ற வழியிலே he forced to carry the cross. அவன் அதை ஏற்றுக்கொண்டான். redemption cross. இது மீட்பின் ஒரு சிலுவையாக இருக்கிறது. நாம் மீட்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட பலவந்தமான உபதேசங்களை, கடுமையான உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். எனவே 2வது சிலுவை அது பலவந்தமாக ரிடம்ஷன் கிராஸ் என்று பார்க்கலாம். 3வது தன்னை வெறுக்க விரும்பாத சிலுவையை நிராகரித்த கள்ளன். லூக்கா 23:39 is a rejection cross. அந்த கண்ணன் என்ன சொல்றான்? நீர் கிறிஸ்துவானால் என்று சொல்லுவான். வார்த்தை தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் அவன் கடைசி நேரத்தில் கூட he rejected the salvation, he rejected the cross, he rejected the Christ. இன்றைக்கு அநேகர் இப்படி தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். எனவே இவருடைய வாழ்க்கையிலே அங்கு ரிஜெக்ஷன் கிராஸை பார்க்கிறோம். 4வதாக தன் சிலுவையை எடுக்க உணர்ந்தவன் சிலுவையை ஏற்ற கள்ளன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39-43 வரை வாசிக்கின்ற வழியிலே இஸ் a reception cross. அவன் தன்னை அர்ப்பணித்து எடுத்துக் கொள்ளுகின்றான். உங்களை நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற வழியிலே அவனுக்கு ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவரே இன்றைக்கு பரலோகத்திலே நீ வருகின்ற வழியிலே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை, அதுக்கு என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னோட கூட. ஆமென். He received the cross. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 4வது ஒரு சிலுவையில் கல்லனை போல நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றங்கள் தேவை. 5வதாக சிலுவை சுமக்க மறுதலித்த மனம் கசந்த பேதுரு. இவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கின்றவர்களே அதே லூக்கா 23ஆம் அதிகாரம் 39-43க்குள்ளாக அங்கு பார்க்கின்றவர்களே அவன் இஸ் a repentance cross. ஆண்டவர் திரும்பி பார்த்த உடனே அவன் மனம் திரும்புகின்றான். இன்றைக்கு எத்தனையோ வசனங்கள் நம்மை திரும்பி பார்க்கும்படியாக செய்கிறது, ஆனால் நாம் மனம் திரும்புவதில்லை. அவன் மனம் திரும்பி அவன் மறுபடியுமாக சிலுவையை சுமக்க விரும்பினான். 6வதாக சிலுவையை சுமக்க பயந்து இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள் அநேக அற்புதம் பெற்றார்கள். சீஷர்கள், அநேக ஜனங்கள் அவருக்கு பின்பற்றினார்கள். கடைசியில் ஏற்பட்டது, அவர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். They received cross.
but they rejected. எனவே ஏழாவதாக கடைசியாக அவமானத்தை எண்ணாமல் என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்தார் என்று நம்முடைய பாவங்களுக்காக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை இவர் சுமந்தவராக இருக்கிறார்.